ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேன். நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி ஈஸ்டர். பட் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்மளோட அடீனிய அழகிகளுடைய காடக்ஸ் அழகை தான் இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ மண்ணுக்குள் புதைந்திருந்த அழகிகளை ஒன்றாக வெளியில் கொண்டு வந்து விட்டேன் ஃபைனலி. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகுங்க. எப்படி சொல்கிறது, இடைவன் நல்லினம் அப்படின்ற மாதிரி அந்த காடெக்ஸ் இருக்குதே, அப்படி ஒரு அமைப்புனா அப்படி ஒரு அமைப்புங்க. உண்மையாக சொல்கிறேன், ஒரு கவிஞன் இருந்தாப்புலன்னா நல்லா அழகாக வர்ணிச்சிருவாங்க. ஸோ எப்படி கங்காரு குட்டி மாதிரி, நல்லா ஒரு செக்ஸி கேர்ள் மாதிரி, நல்லா ஒரு பெரிய ஆண்டி மாதிரி, எப்படி சொல்கிறது, வெவ்வேறு கோணத்தில் பார்த்தா வெவ்வேறு அழகுங்க இந்த அடீனியம். ஸோ என்னென்னா, இவ்வளோ நாள் இந்த காடெக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய தொட்டிக்குள்ளே இருந்துச்சு. ரீபாட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த அழகெல்லாம் வெளியில் வந்தது. பாருங்களேன், இதோட அழகெல்லாம் என்ன ஷேப்பெல்லாம் வேறு லெவலாக இருக்குது. ஸோ எப்படி சொல்கிறது, ரேபிட் மாதிரி, அப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி டாக் முட்டி போட்டுட்டு உட்காந்துட்டுருக்கிற மாதிரி, ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, பென்குயின் மாதிரி, ஐயோ சொல்லவே என்னென்னவோ யோசிக்கலாங்க. பாருங்களேன், அழகாக சப்பளங்கால் போட்டுட்டு உட்காந்த மாதிரி ஒரு விஷுவல் இது. இது பாருங்கள், ஒரு காலை மடக்கி வச்சுட்டு உட்காந்த மாதிரியான ஒரு விஷுவல் இது. எப்படி சொல்கிறது, பாருங்களேன், இது பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்களேன். இப்போ இந்த காடெக்ஸ் எல்லாம் பெருசாச்சுன்னா இன்னும் எவ்வளோ அழகாக இருக்கும் இல்லையா? ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ அழகு ராணிகளின் அழகான வடிவம் எப்படி இருக்கு பாருங்களேன். ஸோ உண்மையாகவே இது ஒவ்வொரு நாளுமே இதை பார்க்க அழகும் ஆனந்தமும் சந்தோஷமும் தாங்க மனசுக்கு இதமான ஒரு இது. எப்படி சொல்கிறதுனா, ஒவ்வொரு நாளும் அவங்களோட அழகை ரசிக்கிறதுல யார் ரசிக்கிறாங்களோ இல்லைங்க, நான் ஒவ்வொரு நாளும் இவங்களை ரசிச்சுட்டே இருக்கிறேன். இவங்களை ரசிக்கலைன்னா மோரோவர் எனக்கு தூக்கம் வராது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் எனக்கு கொடுங்க. என்னோடய காடெக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து சொல்லுங்கள். அடீனியோட காடெக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஸோ மாடல் டிசைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய அழகிகள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள். ஸோ உங்களோட கமெண்ட்ஸை நான் ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்குறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ தான் இவங்களுக்கு கொஞ்சம் உரம்லாம் கொடுத்துருக்குறேன். நான் கொஞ்சம் சாணி எருவெல்லாம் கொடுத்துருக்கேன். இப்போது பார்த்திங்கன்னா வெயில் நேரம் இல்லையா, நல்லா பூக்க ஆரம்பிச்சிருவாங்க. கண்டினியூவாக நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு பூக்களோட இதுவாக இருக்கும். இது கொத்து கொத்தாக பார்க்கவே அழகு தாங்க. ஸோ நம்மளோட கார்டனை அலங்கரிக்கிறது அப்படின்னா நம்மளோட அடீனியம் அழகிகள் தான். ஸோ எப்படி சொல்கிறது, ஒட்டுமொத்த அழகியும் ஒன்றா ரேம்பில் இறக்கிட்டு எந்த அழகியை பார்த்து ரசிக்கிறதுன்னு தெரியாமல் திக்குமுக்காடி நான் இருக்கிறேங்க. ஸோ நீங்களும் இதை பார்த்து ஐ ஹோப் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி என்னோடய ரீபார்ட்டிங்கெல்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமையட்டும். நான் அழகான அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாருங்களேன், எவ்வளோ அழகாக க்ராஸாலாம் உட்காந்துற மாதிரியே இருக்குது. ஒவ்வொன்றுமே இந்த காடெக்ஸ் ஒவ்வொரு அழகு தாங்க. ஸோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஐ ஹோப் ஹாலிடேஸை நல்லா ஃபன் பண்ணுங்கள். ஸோ கொத்து கொத்தாக பூக்கள் பூக்குது. நான் அடுத்த ஒரு அப்டேட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அடீனியம் எந்த அளவுக்கு பூத்துருக்குன்றதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நீங்கள் டேக் கேர் அண்ட் பை. ஹாவ் அ நைஸ் டே.